போறது மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு தான். இதுக்கு நீங்க மதுரை தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கான சீக்ரெட் இன்கிரியன்ஸ் தான் நம்ம மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட ஃபிஷ் குழம்பு மசாலா. இன்னைக்கு நம்ம இதை வச்சுதான் மீன் குழம்பு எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பூண்டும் பச்சை மிளகாவும் நான் இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழைவா வெந்து வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்பதான் நம்ம சீக்ரெட் மசாலா ஆட் பண்ண போறோம். அதுதான் நம்ம மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட ஃபிஷ் குழம்பு மசாலா. 1/2 கிலோவுக்கு 18 கிராம் யூஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு 1 கிலோ மீன் எடுத்துருக்கிறதால 36 கிராம் யூஸ் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலே உப்பு காரம் மஞ்சள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு உப்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாஸ் ரெசிபி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.